नमस्कार। स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के तिरुपुर चावल परिवार कार्ड धारकों को रुपये का पोंगल उपहार पैकेज भी मिलता है। तमिलनाडु के मुख्यमंत्री एम.के. स्टालिन द्वारा 1000 रुपये की घोषणा की गई। आज पूरे तमिलनाडु में राशन की दुकानों में एक कार्यक्रम शुरू किया गया, जहां पोंगल वस्तुओं और वेष्टि साड़ियों को 1000 नकद पुरस्कार दिए जाएंगे। तिरुपुर जिला सेरांगडू कलिपलायम पंचायत गुरुवायुरप्पन नगर डीएम के उत्तर केंद्रीय सचिव एन विश्वनाथन संघ पार्षद रथिनंबल शिवसामी पंचायत परिषद अध्यक्ष सुकन्या वडिवेल परिवार कार्ड धारकों को पोंगल पैकेज उपहार दिए गए और सारंगडू आर पलानीचामी मोहम्मद सुल्तान पांड्या राजन एसएम पांड्यन चाकुला हमीदू सरदार पाशा मणि अंगू राज और कई पार्टी पदाधिकारी और जनता ने भाग लिया। तमिलनाडु से संवाददाता सुब्रमणी की रिपोर्ट। மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பொங்கல் விழாவில் அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பும் 1000 ரூபாயும் கொடுத்து வருகிறார். எவ்வளவு இன்னல்களுக்கு அங்கே மெட்ராஸ் பூரா மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போச்சு, அதுக்கு 6000. திருநெல்வேலி தூத்துக்குடி அங்கே மழை வெள்ளத்தில் அடிச்சு போச்சு, அங்கே 6000. இப்போ அவர் பதவி ஏற்றதுல இருந்து பிறகு செலவைட்டம் தான் வருதே ஒழிய வரவைட்டமே எதுவுமே இல்லை. நமக்கு கொடுக்க வேண்டிய மத்திய சர்க்காரு எந்தவித உதவியும் நமக்கு செய்யறதுக்கு தயாராக இல்லை. அந்த சூழ்நிலையையும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்து கொண்டு வருகிறார். அவர் மென்மேலும் சிறப்பதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து வருகின்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற சீட்டுகளை மக்கள் வாரி வழங்கி அவர் நல்லாட்சி தொடர வழிவகை காண வேண்டும் என்று உங்களை அனைவரும் மன்றாடியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் திருப்பூர் வடக்கு ஒன்றிய மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை செயலாளர் எஸ்.எம். பாண்டியன். முதலமைச்சராக மக்களின் நாயனாக இன்று மக்கள் மனதில் இடம் பிடித்து 3 ஆண்டு காலம் ஆட்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பொங்கல் நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த தை திருநாள் தமிழ் புத்தாண்டு நாளில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 1000 ரூபாயும் பொங்கல் தோப்பும் இலவச வேட்டி சேலையும் வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். நமது திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் காளிபாளையம் ஊராட்சி மற்றும் திருப்பூர் வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக நமது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து, தளபதி அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பொழுது கொரோனாவில் இந்த தமிழ்நாடு மட்டுமில்லாமல் உலகமே பாதிக்கப்பட்டிருந்தது. அப்போது எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாடானது மிக விரைவாக கொரோனாவிலிருந்து மக்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்கி மக்களை காத்த இந்த அரசு அதன் பின் பல இடர்பாடுகளை சந்தித்தாலும் மக்கள் தேவை எது அறிந்தாலும் உடனடியாக செய்து தருகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நமது பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தளபதி சொன்னது போல் செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம் என்பதற்கேற்க கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளும் சீரும் சிறப்புமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற தளபதி அவர்கள் அறிவித்தது போல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தகுதியுள்ள நபர்களுக்கு மாதம் 1000 ரூபாயும் மற்றும் மகளிருக்கான பேருந்து இலவச கட்டணங்களையும் வழங்கிய தளபதி அவர்கள் வரும் காலகட்டங்களில் இதைவிட மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து செய்வார் என்பதற்கு உதாரணமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற உலக முதலீட்டர் மாநாட்டில் எதிர்பார்த்ததை விட 6 லட்சம் கோடிக்கு மேலாக முதலீடுகள் குவிந்துள்ளது என்பது நாடறியும் ஊரையும். ஆகவே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நமது திராவிட முன்னேற்ற கழகமானது 40லும் அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே மக்களே அனைவரும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நமது திராவிட முன்னேற்ற கூட்டணிகளுக்கு ஆதரவளித்து மாபெரும் வெற்றியடை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் திருப்பூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளராக கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். என் விஸ்வநாதன், காளிபாளையம் ஊராட்சி.